வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் முல்க்ராஜ் ஆனந்த் எழுதின அக்ராஸ் த பிளாக் வாட்டர்ஸ் இந்த நாவலுடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இந்த நாவலுடைய தீம் போர், தேசியம், கிராஸ் கல்ச்சர் என்கவுண்டர்ஸ். அதாவது ஒரு தேசத்துலேருந்து இன்னொரு தேசங்களுக்கு போகும்போது அந்த கல்ச்சர் வேறு வேறையாக இருக்கும். அதனால் மற்ற நாட்டோட கல்ச்சரை நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் கிராஸ் கல்ச்சரல் என்கவுண்டர்ஸ். இந்த நாவல் அவர் எழுதின ட்ரிலாகான வில்லேஜ், அதோடைய செகண்ட் பார்ட் அக்ராஸ் பிளாக் வாட்டர்ஸ். அதுக்கப்புறம் மூணாவது தான் சிக்கல் அந்த ஸ்வார்டு. இது ரெண்டாவது நாவல். முதல் நாவலில் பார்த்திங்கன்னா லல்லு எப்படியாவது தண்டனையிலேருந்து தப்பிச்சுக்கணும். ஏன்னா அங்கே அவர் இருக்கக்கூடிய அந்த கிராமத்தோடைய நிலவந்தார் இவன் என்னை தாக்கிட்டான்னு பொய் புகார் ஒன்று கொடுத்துட்றாரு. அதனால் என்னை ஜெயிலில் போட்டுருவாங்கன்னு நினச்சி அவர் போய் பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மியில் சேர்ந்துறாரு. இன்னொரு காரணம் அவர் கேள்விப்படுறாரு, இந்த மாதிரி இங்கிலாண்டோடைய இந்த பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மியில் சேர்ந்து இங்கிலாண்டுக்காக நம்ம ஜெர்மனிக்கு எதிராக போரிடுறவங்களுக்கு இங்கிலாந்து அரசாங்கம் நிலம் தராங்க இந்தியாவில் அப்படின்னு. அதனால் அந்த நிலம் கிடச்சதுன்னா இவர் விவசாயி, அதனால் விவசாயம் செஞ்சு நம்ம வீட்டோட கடனை அடைக்கலாம் அப்படின்னு நினச்சி அதனால் அவர் போய் அங்கே சேர்றாரு. இப்போ அவர் நாட்டை விட்டு போய் ஜெர்மன்ஸ்க்கு எதிராக யூரோப்பில் 1914 சண்டை போகிறதுக்காக போகிறாரு. அதனால தான் தலைப்பு அக்ராஸ் த பிளாக் வாட்டர்ஸ். இதில் இன்னொன்று நம்ம தெரிஞ்சுக்கணும், அந்த காலத்துலலாம் இருக்கக்கூடிய இந்த ஆர்த்தடாக்ஸ் ஹிந்துன்னு சொல்கிறவங்க கடல் கலந்து போனோன்னா நம்ம அந்த ஜாதியை விட்டே தள்ளி வச்சுருவாங்க. அது இருந்தது. ஆனாலும் அதை மீறி தான் இவர் போகிறாரு. இப்போ 1914 ஆட்டம் சீசன். அவர் மார்சிலஸ், இது ஃப்ரான்ஸில் இருக்கிற இடம், அங்கே போய் அந்த படையோடு சேர்ந்துறாரு. அங்கே போயிட்ட அப்புறம் தான் அவருக்கு தெரியுது ஃப்ரான்ஸ் நிறைய விஷயத்தில் இந்தியா மாதிரியே இருக்குது. ஏன்னா ஏழையாக இருக்கக்கூடிய ஃப்ரெஞ்ச் மக்கள்லாம் இந்த சேரியில் இருக்காங்க, ஸ்லம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சேரியில் இருக்காங்க. அங்கே இருக்கிற ஃப்ரெஞ்சு பெண்மணிகள்லாம் எப்படி இந்தியாவில் மனைவிகள் குடும்ப தலைவிகள் கணவருடைய துணி, அவங்களோட குழந்தைங்களோட துணிலாம் துவைப்பாங்களோ அந்த மாதிரி அந்த ஆற்று பக்கத்தில் உட்காந்து துவச்சின்னு இருக்காங்க. அதே மாதிரி கணவரும் குழந்தையும் வெளியில் போகும்போது இவங்க அவங்கள வழி அனுப்புறது எல்லாம் பார்க்கும்போது இவருக்கு என்னவோ இந்தியாவிலே இருக்கக்கூடிய ஒரு உணர்வு மாதிரி இவருக்கு வருது லல்லுவுக்கு. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் ரூலர்ஸ், ஏன்னா இவர் பிரிட்டிஷ் ஆர்மிக்காக தானே போயிருக்காரு, அவர் அவங்களாம் இந்தியர்கள்னாலே ஒரு மாதிரி கொஞ்சம் மட்டமாக தான் நினைக்கிறாங்க. ஆனால் இந்த ஃப்ரெஞ்ச் மக்கள் அப்படிலாம் இல்லை. அவங்க இந்த ஹிந்துஸ் எல்லாம் பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாக வரவேற்கிறாங்க. அவங்க போகும்போதெல்லாம் அவங்களுக்கு கையசைச்சி விவில் டிஷிண்டோ அப்படின்னு கத்துறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓ, இந்த இடம் நம்மளை ஏற்றுக்கிறாங்க அப்படின்னு. அதே மாதிரி ஃப்ரெஞ்ச் பாஸு, காஃபி ஷாப்லாம் போனால் இந்தியர்கள்லாம் தனியாக இருக்கணும் அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் எல்லாருடைய சகஜமாக அவரால் அமர முடியுது. அப்போ தான் பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவுக்கு அங்கே இருக்கிற இந்தியங்களை எப்படி ரெண்டாம் தரமாக நடத்துகிறாங்க, அப்பர் தீடுன்னு சொல்லுவாங்க, செகண்ட் சிட்டிசன் மாதிரி நடத்துகிறாங்க அப்படின்லாம் புரியுது. அதே மாதிரி பிரிட்டிஷ் பெண்மணிகள்லாம் இங்கே வரும்போது அவங்கள மேம் சாஹின்னு கூப்பிடுவாங்க. அவங்கெல்லாம் இந்தியர்களை ஒரு தீண்டத்தகாதவர்கள் மாதிரி தான் வச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இங்கே ஃப்ரான்ஸில் இருந்த பெண்மணிகள்லாம் இவங்களோட ரொம்ப நட்பாகவும் மரியாதையும் நடத்துனாங்க. லல்லுக்கு என்னவோ தன்னோட வீட்டிலே இருக்கிற மாதிரி உணர்வு வந்தது. ஒரு நாள் சண்டை எதுவும் இல்லாத அன்றைக்கி இவங்க அந்த ஃப்ரண்ட் லைன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இடத்துல போகிறாங்க. லல்லும் அவருடைய நண்பர்களும் அங்கே இருக்கக்கூடிய டேவர்னில் போய் குடிக்கிறதுக்கும் அங்கே ஏதாவது பெண் ஸ்நேகிதிகள் கிடைக்கிறதுக்காக போகிறாங்க. ஆனால் அவங்களுக்குள்ளேயே சண்டை வந்ததுனால அவங்கள வெளியில் அனுப்பிச்சிடுறாங்க அங்கேருந்து. அப்போ தான் லல்லுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சொல்லறான ஆண்ட்ரேவும் அவருடைய சகோதரியான மரியாவுடைய நட்பு ஏற்படுது. கடைசியில் இன்னொரு சந்தோஷமான ஒரு அனுபவம் அவருக்கு கிடைக்குது. அதாவது கிறிஸ்மஸ்க்கு முதல் நாள், கிறிஸ்மஸ் ஈவ் அன்னைக்கு இன்றைக்கி போர் கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய வீரர்களும் நோ மேன்ஸ் லேண்டுன்னுவாங்க. அது இவங்களுடைய நிலமும் கிடையாது, அவங்களுடைய நிலமும் கிடையாது, அது பொதுவான நிலம் சண்டை போடுறவங்களுக்கு. அங்கே அவங்க எல்லாம் சேர்ந்து ஒருத்தருக்கு வாழ்த்து தெரிவித்து கிறிஸ்மஸ் கேரல்ஸ்லாம் பாடுறாங்க. இது அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் போக 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 அவருக்கு ஒரு விஷயம் புரியுது. அதாவது இவர் யார் பக்கம் போரிடுறாரோ அவங்கக்கிட்ட அந்த பிரிட்டிஷ் ஆலிஸ்கில் ஒரு ஒத்துமையே இல்லை. அது மாத்திரம் இல்லாமல் பிரிட்டிஷ் ஆர்மி அங்கிரேசி சாப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸும் இந்தியன் சிப்பாய்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்திய வீரர்களையும் பிரித்து இவங்கள ரொம்ப கேவலமாக தான் பார்த்துருந்தாங்க. அதே மாதிரி போரும் இது வரைக்கும் இந்திய வீரர்கள் பார்க்காத அளவுக்கு கொடுமையான கொடூரமான போராக தான் இருந்தது. நிறைய பேருடைய இறப்பை அவர் பார்க்க வேண்டியிருந்தது.
இந்தியன் சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்து அந்த வார் ட்ரென்ச்சஸ்க்கு வந்து அமிச்சாங்க. அங்கேருந்து அவங்க வந்து ஜெர்மன் சோல்ஜர்ஸை தாக்கணும். ஆனால் உடல் வாகில் பார்த்திங்கன்னா இந்தியன் சோல்ஜர்ஸ்லாம் வந்து பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸோட கொஞ்சம் பருமனாகவும் உயரமாகவும் இருந்தவங்க. ஆனால் அவங்க பண்ணியிருந்த ஃப்ரெஞ்சஸ்லாம் வந்து பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸோட ஹைட்டுக்கு இருந்ததுனால அது வந்து இவங்களுக்கு பத்தவே இல்லை. இவங்களுடைய அதாவது அந்த ட்ரென்ச்சஸில் மறைஞ்சிருந்தால் தலையை தூக்கி தூக்கி துப்பாக்கியை வந்து வச்சு சுடுவாங்க. ஆனால் இவங்க வந்து குனிஞ்சபடியே உட்காந்தாதான் அவங்களால வந்து பாதுகாப்பாக இருக்க முடியும். அதனால் அவங்களுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஆனால் இவங்க வந்து சரி நம்ம இதுக்காக தான் வந்திருக்கோம்னு சொல்லிட்டு பணிவோடு அந்த எல்லா கஷ்டங்களையும் வந்து சகிச்சுக்கிட்டு அவங்க பாட்டுக்கு போர் புரிஞ்சுட்டே இருந்தாங்க. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா எதிரிலேருந்து பயங்கரமான தாக்குதல் நடந்துகிட்டே இருந்தது. அவங்கக்கிட்ட ஜெர்மன் ஸ்கேலில் வந்து இருந்த போர்க்கருவிகள்லாம் வந்து தொழில்நுட்பத்தில் ரொம்ப உயர்ந்த ரகமாக இருந்தது. ஆனால் பிரிட்டிஷ் கையில் அப்படி இல்லை. இவங்களை வழி நடத்துறதுக்கு 2 மூத்த இந்திய சிப்பாய்கள் இருந்தாங்க. ஒருத்தர் வந்து அங்கிள் கிருபா, இன்னொருத்தர் வந்து டேடி டேனு. அதாவது லல்லு அவங்கள வந்து அங்கிள் டேடின்னு கூப்பிடுவார். அது மாதிரி தான் அவங்கள பார்த்தாரு. அவங்க 2 பேரும் வந்து போரை பற்றி இவங்க எப்படி நடந்துக்கணும் என்ன செய்யணுன்றதெல்லாம் சொல்லும் போது லல்லுக்கு என்னமோ வந்து இந்த இந்தியன் லவ் ஆஃப் சிவல்ரின்னு இல்லையா, அதை வந்து புரிஞ்சுக்கிற மாதிரி தான் ஒரு உணர்வு வந்தது. அதே சமயத்தில் பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ்லேயே ஓவன் சாஹிப்னு ஒருத்தர் இருந்தார். அவர் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப அன்பாக நடந்ததுனால எல்லாருக்குமே அவர் ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னொரு மேஜர் பீகாக்னு இருந்தார். அவரால் இந்துஸ்தானிலாம் நல்லா பேச முடியும். ஆனால் அவர் இந்திய சிப்பாய்களெல்லாம் ரொம்ப கேவலமாக நடத்துனதுனால அந்த அளவுக்கு அவர் மேலே வந்து யாருக்கும் ஒரு ஒட்டுதல் இல்லாமலே இருந்தது. அது மாத்திரம் இல்லாமல் ஜெர்மன்ஸ் யூஸ் பண்ண கன்ஸ்லாம் வந்து பிரிட்டிஷ்காரங்களோட கன்ஸோடு ரொம்ப ரொம்ப உயர்ந்த ரகமாக இருந்ததுனால அவங்களால எளிதில் வந்து இவங்களை வந்து தாக்க முடிஞ்சது. அதே சமயத்தில் பிரிட்டிஷ் ஜெனரல்ஸும் வந்து கன்ஃபியூஸ்டாக தான் இருந்தாங்க. ஒரு மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு ஒத்துமை இல்லாதனால அவங்களோட ஆணையெல்லாம் சரியாகவே இல்லை. அந்த சமயத்தில் தான் கோல்டு வெதர் வந்தது. பயங்கரமான குளிர்னால் எந்த அளவுக்குனா நிறைய பேர் உறைஞ்சி போய் இறந்தே போயிட்டாங்க. அந்த அளவுக்கு குளிர். இப்போ இவங்க மனசும் வந்து உறைஞ்சி போயிடுச்சு. எந்த அளவுக்குன்னா அந்த போர் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் வெறும் இறப்பு அந்த துப்பாக்கி சூடு சத்தம் அதுலேயே இருந்து இவங்க எப்படின்னா மனசுக்குள்ளேயே உறைஞ்சி போய் நீ இந்த ட்ரென்ச்சிலேருந்து அந்த ட்ரென்ச்சுக்கு போ, இந்த போர்லேருந்து அந்த போருக்கு போன்னு சொன்னால் நீ எங்கே போக சொன்னாலும் போகிறேன், என்ன செய்ய சொன்னாலும் சொல்கிறேன், சுடணுமா சுடுறேன், அந்த மாதிரி நிலைமைக்கு இவங்க போயிட்டாங்க. அதே சமயத்தில் இவருக்கு என்ன தோணுச்சுன்னா லல்லுவுக்கு ஒரு இருட்டில் ஒரு நரகத்தில் இருக்கிற மாதிரி நம்ம வந்து யமலோகத்தில் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் வந்து. ஏன்னா சுற்றி இறப்பம் வர நடந்துட்டு இருந்தது. ஒரே ரத்த கலரையாக இருந்தது. வலி வேதனை அது இல்லாமல் அங்கே வந்து இந்த லைஸு எலி பயங்கரமான குளிர் இதெல்லாம் சேர்ந்து அவங்க வாழ்க்கையே ரொம்ப கொடூரமான ஒரு வாழ்க்கையாச்சு. லல்லு நிறைய நண்பர்களை வந்து இறந்தார். முக்கியமாக பார்த்தா அவர் தகப்பர் மாதிரி பார்த்தா டேடி டேனு அவரை வந்து இறந்துட்டார். இன்னொரு இழப்பு என்னென்னா அவர் வந்து மாமான்னு கூப்பிட்டுருந்த கிருப்பு வந்து தற்கொலை பண்ணிக்கிறாரு. எல்லாத்த விட கொடுமை என்னென்னா பயந்து போன ஒரு சிப்பாயை பார்த்த அந்த பிரிட்டிஷ் ஆஃபீஸர் அவனை வந்து கொன்னுட்டது வந்து எல்லாருமே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. ஏன்னா பயத்தில் இருந்தவன் இது மேலே இவன் போர் பண்ண முடியாது, இவனால் உபயோகம் இல்லைன்னு சொல்லிட்டு சுட்டு கொன்னது ரொம்ப ஒரு பாதிப்பை வந்து எல்லாருக்குமே ஏற்பட்டுச்சு. இந்த கஷ்டங்கள்லாம் வந்து லல்லுவை வந்து இன்னும் ஒரு மெச்சூர் மேனாக மாற்றுச்சு. அவர் மனசுக்குள்ளே இன்னும் ஒரு இந்திய ஃபார்மராக ஒரு விவசாயியோட மகனாக தானே ஒரு விவசாயம் தான் இருந்தார். இந்த நாவலோட எண்ணில் பார்த்திங்கன்னா லல்லுவுக்கு வந்து போரில் அடிபட்டது மாத்திரம் இல்லாமல் ஜெர்மன் சோல்ஜர்ஸ் அவரை வந்து பிடிச்சிட்டு எடுத்துன்னு போய் சிறையில் போட்டுறாங்க. சிறையில் வந்து பிடிப்பட்ட வீரர்களுக்கெல்லாம் எவ்வளோ ஒரு கொடூரமான கொடுமைகள்லாம் நடக்குமோ அத்தனையும் லல்லுவுக்கு அங்கே நடக்குது. இதோடு இந்த நாவல் வந்து முடியுது. இது 3வது பாட்டுக்கு ஒரு முன்னோடியாக எடுத்துன்னு போய் அவர் முடிச்சிருக்காரு. உங்களுக்கு ஏதாவது சொல்ல நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.